அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ வந்திருக்கக்கூடிய வேகன்சி அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி சிவில் EEE அண்ட் ECE. ஸோ இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதும் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு ஸோ அதிலே நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார் சிவில் EEE ECE அப்படின்னு. ஸோ இதோடைய வேக்கன்சி அப்படின்றது லிமிட்டட் தான். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24/10/2021. ஸோ இதான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான அதர் ஸ்ட்ரீம்ஸ், ஜியாலஜி, ஸோ எலக்ட்ரானிக்ஸ், அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் ஐடி, ஸோ இது எலக்ட்ரிக்கல், சிவில், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் லெபார்ட்டரி, பிளம்பர், ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ இதில் மெயினாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல், ஸோ அதுக்கான விஷயங்கள் வேக்கன்சி, ஸோ என்ன கேட்டகரியில் அப்படின்றது, அண்ட் தென் என்ன படிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ இஸ் எனாஃப். ஸோ இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஸோ ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் சிவில், ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ சேம் பே ஸ்கேல் தான். ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% அக்ரிகேட் மார்க் எடுத்திருந்தாலும் ஓகே தான். ஸோ 30 த அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ இதான் வந்து இந்த 2 போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிமிலராக அதர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கோ ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் டவுன் பண்ணி பாட்டமில் வந்துட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்றது, ஸோ நம்ம பார்த்த போஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஸோ பி அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா அதே மாதிரி வரும். ஸோ சயின்டிஃபிக், இதெல்லாமே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி போஸ்ட்டு. அதுக்கடுத்து டெக்னீஷியன் பி போஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப்ஸ் இருக்குது. ஸோ அதை நோட் டவுன் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, ஸோ 200 rupees. ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸம்ஷன் அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்றது. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் 24/10/2021. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ தோஸ் ஆர் ரெக்வயர்ட் கேன் வியூ திஸ். ஸோ இதோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா MCQ தான். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100, மார்க்ஸ் 300. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது 1 மார்க். நீங்கள் 2 கொஸ்டின் எழுதுறீங்க, ஒரு கொஸ்டின் தப்பு, ஒரு கொஸ்டின் ரைட்னா 1 மார்க் தான் வரும். ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 hours. அதே மாதிரி அடுத்த போஸ்ட் டெக்னீஷியன் பிக்கு, ஸோ இது மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, ஸோ டிரைவர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு. ஸோ இதெல்லாம். ஸோ இதுக்கடுத்து ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் சப்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் இதோடைய இது எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் 10ல் வந்து வெப்சைட்டில் வந்திருக்கும். ஸோ 24/10/2021 வரை இது வந்து இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் மூலயமா தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது லெவல் 1 டெஸ்ட்டுக்கு அப்படின்றது. ஸோ நீங்கள் 3 சிட்டி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சென்னை லிஸ்ட் அவுட்டில் இருக்குது. பட் அலாங் வித் தட் நீங்கள் இன்னும் 2 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ராப்பர் சேனல் மூலியமாக வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான். ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த இதில் வரும். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 24/10/2021. ஸோ இதுதான் இந்த ஜாபில் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தென் அப்பாயின்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ இதை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஸோ யூ கேன் கான்டாக்ட் தேர் ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான்
இந்த ஜாபில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதோடைய வேக்கன்சி அப்படின்றது 111 தான் இருந்தது. பட் இருந்தாலுமே நிறையா போஸ்ட் இதை தவிர்த்து நிறையா இருந்தது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள்கிட்ட அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை நன்றி, வணக்கம்.